ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பெண்ணி சீரியல் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அன்பு தேடி ஆனந்தி அந்த வேலையை விட்டு கிளம்பிடுவாங்க. இதை பற்றி மித்ரா மகேஷ் கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆனந்த் இந்த மாதிரி போயிட்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, மித்ரா கிட்ட மகேஷோட அம்மாவும் எக்ஸ்ட்ரா 2 பிட்டிங் சேர்த்து தான் வந்துட்டு போடுவாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் கேட்டு மகேஷ்க்கு பயங்கர கோவம் வரும். ஆனந்தியே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது, பண்ணாலுமே ஆனந்திக்கு என்னோட காதல் மட்டும் புரியவே மாட்டேங்குது, இவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கர கோவம் வரும். இவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அன்பு தான். அன்பு மிகப்பெரிய துரோகத்தை எனக்கு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இன்னும் அன்பு மேலே அதிக கோவம் வரும் மகேஷ்க்கு. மகேஷ் அவங்களோட அம்மா கிட்ட, நான் சில பேருக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன், அவங்கவுங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்தா இந்த அளவுக்கு ஆகியிருக்காது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு கோவத்தோட ஒரு வக்கரத்தோடு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பேசுவாங்க. இதெல்லாம் அன்பு ஆனந்தியை பற்றி தான் அவங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அன்பு ஆனந்தி எந்த அளவுக்கு ஒன்று சேரணும்னு எல்லாருமே நினச்சாங்களோ அதே மாதிரி சேர்ந்துடுவாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் இன்னும் கதையே இருக்குது அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ்க்கு தான் இதுக்கப்புறம் பயங்கர கோவம் வந்து இவங்களை வந்து பிரிக்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மகேஷ் என்ன பண்ணாலுமே அன்பு ஆனந்தியை பிரிக்க முடியாது. இதுக்கப்புறம் மகேஷ் வந்துட்டு கொஞ்சம் வில்லத்தனமாகவும் நடந்துப்பாங்க. இந்த சீரியலில் கொஞ்சம் வில்லன் கேரக்டராகவும் மகேஷ் மாறிடுவாங்க.